அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சால் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ந்து பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது உங்கள் சுய ஜாதகங்களில் தான் எக்ஸாக்டாக பலிக்கும். இது பொது பலன்கள்ங்கிறது தோராயமாக ஒரு 50% 60% வரைக்கும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இன்றைய நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி 2022 பிளவநாம சம்வத்சரம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி, மகம் நட்சத்திரம், சிம்மராசி, தேய்விரை, துவாதசி திதி, உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டெல்லாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிஷத்திலிருந்து 9 மணி வரையும், குளிகை காலை 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான விசேஷமான பலன்களை பார்க்கலாம். சுப ஹோரைகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மதியம் 1 மணி 30 நிமிஷத்திலிருந்து 2 மணி 30 நிமிஷம் வரையும், 4 மணியிலிருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையும், 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளோட அந்யோன்யம், குழந்தைகளோட பாராட்டு, பயங்கரமான நன்மைகள் நடக்கும் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம். இன்றைய நாள் நீங்கள் கார்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பொன் குழந்தைகள் பிறக்கக்கூடிய மகா பாக்கியம் இன்றைய நாள் இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், இந்த மாதிரி விரதங்கள் இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறவா இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகமாக இருக்கும். கடன் தீரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நிறைவேறும்னு சொல்லலாம். மெயினாக ஆசிரியர்களுக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு, வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகளுக்கு, நண்பர்களுக்கு இவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். எது எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமோகமான நாள். இன்றைய நாள் ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இருக்காது உங்ககிட்ட. எது எடுத்தாலும் சரி மற்றவங்க சொன்னாலுமே அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் மனசில் ஏறி இருக்கும். ஆனால் யூ டோன்ட் ரெஸ்பாண்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நீங்கள் வெளிக்காட்டக்கூடியாத ஒரு நாளாக இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசு பயங்கரமான சந்தோஷம், மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான நாள். அதே மாதிரி மொபைல் எடுத்து யார்கிட்டயார் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருக்குது, யார்கிட்டயார் பேசணுன்னா எப்போ பேசினா கண்டிப்பாக ஜெயிக்கும். இது ஜெயிக்காதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி யார்கிட்டயார் ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னா இன்றைய நாள் கேட்கலாம். மெயினாக சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான யோக காலகட்டமாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான கையெழுத்து பூர்வமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நிறைவேறும். பல நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல மனுஷால ஆன்மீகவாதிகளை மொபைல் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாக தொடர்பு வரக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கடகராசி நண்பர்கள் அதிகமாக இன்றைய நாள் பேச மாட்டீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 2 வார்த்தையாக இருந்தாலும் அது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும்னு சொல்லலாம். யாருமே உங்களை மறுக்க முடியாது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும். நல்ல பொருளாதாரம் ஏற்றம், அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனசு அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நான் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். தட் இஸ் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அப்பப்போ லைட்டாக உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணேன்னா பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். யாருமே அந்த சக்ஸஸ் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நீங்கள் பார்க்கீங்கன்னு சொல்லலாம். அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு
இறை பிராப்தம்னு சொல்லலாம், இல்லை கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய நன்மைக்காக சில செலவுகள் செய்வீங்க. பூஜைகள், புனஸ்காரங்கள், குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக செலவுகள், இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பயணங்கள் இருக்கக்கூடிய, ஆன்மீக பயணங்கள் இருக்கக்கூடிய, சந்நியாசிகளை வழிபாடு பண்ணக்கூடிய, மகான்கள் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் யார் என்பது நீங்களே உணரக்கூடிய, மறைபொருளை கண்டுபிடிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு பகவத் சங்கல்பம், பகவத் கிருப்பை, பெரிய மனுஷாலுடைய சந்திப்பு நடக்கும், ஆன்மீகவாளுடைய சந்திப்பு நடக்கும். ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில், வக்கீல்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு, அட்வைஸ் கன்சல்டன்சி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகமான காலகட்டங்கள். எல்லாத்துலேயுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பெரிய வெற்றிகளை குவியக்கூடிய நாள்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத பல லாபங்கள், பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபரிவிதமான நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் இன்றைய நாள் சுமூகமாக முடியும். நிறைய பேரோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலையே, நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் வரலையே, இல்லை அட்டன் பண்ண இன்டர்வியூவுக்கு கால் லெட்டர் வரலையே, இந்தா சொல்கிறேன் அந்தா சொல்கிறேங்கிறாங்க, ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே இன்றைய நாள் நிச்சயமாக தொழில் ரீதியாக பெரிய வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் பல மடங்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்கள், கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. இறை அனுகிரகம் பயங்கரமாக இருக்கிறது. அதனால் குருமார்கள் அனுகிரகம் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கலாம். யாரை போய் பார்த்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பரஸ்பரமான அனுபந்தம் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். கண்டிப்பாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, தத்ரூபமாக நடைபெறக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம். கணவன் மலை கூட இணக்கம் அதிகரிக்கும். குழந்தை மூலியமாக பிராப்தம் ஏற்படும். அப்பா மூலியமாக நல்ல அனுகிரகம் ஏற்படும். கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாத்துலேயும் வெற்றி, எதுலேயும் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மக்கர ராசி நண்பர்களுக்கு தசை பிடிப்புன்னு சொல்லலாம், இல்லை கிராம்புன்னு சொல்லலாம், அஜீரண கோளாறுகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக யாரெல்லாம் பெரிய மனுஷங்க இருக்காங்களோ, வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ, இல்லை குருமார்கள் இருக்காங்களோ, அவங்ககிட்ட உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகள் மூலியமாக ஒரு அசிங்க அவமானங்கள் ஏற்படலாம். எந்த விதத்துலையுமே மற்றவங்களுக்காக போய் சிபாரிசு பண்ணக்கூடாது. இவங்க ரொம்ப நல்லவங்க சார், இவருக்கு ஒரு 10 லட்சம் லோன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த 10 லட்சம் அவர் காணாமல் போயிடுவார், நீங்கள் தான் கட்டணும். அப்படிலாம் நீங்கள் ஒரு மணி நேரமாக உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நிலைமைன்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருந்தாலுமே ஸ்டில் மிக முக்கியமான விஷயம், வெந்நீரில் நெய் 2 சொட்டு உள்ள அந்த வெந்நீருக்குள்ளே கலந்து சாப்பிட்டேன்னா இன்றைய நாள் முழுதும் பெரிய ஒரு சங்கடத்திலேருந்து உங்களை தீர்க்கக்கூடிய மகா பரிகாரம். அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் யாருனாலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. எதை எடுத்தாலும் சரி ஒரு சந்தோஷம், ஒரு இணக்கம், குழந்தைகளால் சந்தோஷம், கூட்டாளிகளால் சந்தோஷம், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்களாம் இனிமேல் பார்ட்னராக மாறிடுவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கே கேட்டாலும் உதவி கிடைக்கும், உடனே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், நண்பர்கள் போல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாருக்கும் நல்ல ஒரு மரியாதை, கௌரவம் தானாக கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மீன ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து பேசுனீங்கன்னா அந்த இடத்துல வெறும் ரூல்ஸை மட்டுமே பேசுவீங்க. இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், நாங்கள் இந்த வயசில் இப்படி தான் இருந்தோம், நீங்கள் இந்த வயசில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்ட மாதிரி ஸ்கேல் போட்டு ரோடு போடும். அந்த அளவுக்கு ரூல்ஸ் பேசுவீங்க. தேவையில்லாமல் பெரியவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோடைய, மேனேஜருடைய, பாஸோடைய ஒரு பகை வளர்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நல்ல விஷயத்துக்காக லோன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் டக்குன்னு நடைபெறும். பல நல்ல விஷயங்கள், ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.